தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே சுலபமானதாக இருக்காதுங்க. ஆனால் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்து நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறதுக்காக பிறக்கல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் முன்னேறணும், வளரணும், ஒவ்வொரு நாளாக புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினாலே போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ஏன்னா வானத்தை நோக்கி அம்பு எய்தக்கூடிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. அம்பு விழுந்த இடம் தான் உங்களுக்கு ஒரு எல்லையாக இருக்கும். வானத்தை நோக்கி அம்பு எய்யும் பொழுது அதுக்கு எல்லையே கிடையாது இல்லையா? அதனால தான் வானத்தை நோக்கி அம்பு எய்யக்கூடியவங்க, எல்லை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறவங்க தனுசு ராசிக்காரங்களாக இருக்கீங்க. அம்பு போக நினைச்ச உயரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய உயரம். தனுசு ராசிக்காரங்க 12 ராசியிலுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியாக இருக்கீங்க. ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க சாதாரண மனிதராக இருக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய சிறப்பான நபர்களாக இருப்பீங்க. புதுசாக நிறைய விஷயத்தை தேடுவீங்க. நிறைய வயசு வித்தியாசம்லாம் இல்லை, எப்போ எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு தோணுதோ அதை பயப்படாமல் தயங்காமல் கற்றுக்குவீங்க. ஆனாலும் பாருங்க, யாரோட கட்டுப்பாட்டிலும் நீங்கள் இருக்க மாட்டீங்க, யாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்க மாட்டீங்க. சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஆசை. கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்காத ஒரு ஆவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்காது. உங்ககிட்ட கட்டளை போட்டு இதை செய்ய அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டீங்க. அதே பாசமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்டால் எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே அவங்களுக்காக செஞ்சு தருவீங்க. அன்புக்கு அடிபணிவீங்க, ஆனால் அதிகாரத்துக்கு அடிபணியவே மாட்டீங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அதனால தான் சொன்னோம், தனுசு ராசி வாழ்க்கை அப்படிங்கிறது சுலபமானதாக இருக்காதுங்க. சுவாரஸ்யம் நிறைஞ்சிருக்கும். விழுந்தாலும் அதுலேருந்து ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு மீண்டும் வேகமாக எழுந்து ஓடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், திறமை, இது எல்லாமே அதிகமாக இருக்கிற ராசியாக தனுசு ராசி நீங்கள் இருக்கீங்க. எப்பொழுதுமே பாருங்க, இந்த தனுசு ராசிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா பாசிட்டிவான திங்கிங். இது உங்ககிட்ட நிறையவே இருக்கும். சுதந்திரம் பிடிக்கும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது உங்களை. நேர்மையான பேச்சு, இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பானது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசவும் தெரியாது உங்களுக்கு. என்ன ஒரு விஷயம் மனசில் தோணுதோ அதை அப்படியே அப்பட்டமாக வெளியில் சொல்லுவீங்க. உங்களோட கனவுகளுமே சின்னதாலாம் இருக்காது, பெரிய கனவாக தான் இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்திலாம் கவனமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்திலும் நன்மையை பெறலாம் அப்படின்னு பார்த்தா பொறுமை கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. துருன்னு அவசரப்பட்டு நிறைய விஷயத்தில் சிக்கல்களை நீங்கள் உண்டாக்கியிருப்பீங்க. அவசரம் உங்களுக்கு கூடவே கூடாது. பொறுமை தான் உங்களுக்கு நல்லது. நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சு பாருங்கள், நல்லது கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கும்ல, அது ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். அதில் கண்டிப்பாக அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டையுமே மாற்றிக்கிட்டாலே போதும், தனுசுக்கு ரொம்பவுமே சிறப்பான உயர்வை எல்லா வகையிலுமே பெற முடியும். உங்கள் நேர்மையான பேச்சுமே சில நேரம் காயத்தை ஏற்படுத்தியிருக்கும், ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு அதையவே நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு குழப்பிட்டு இருக்கிறத விட என்ன தோணுச்சோ அதை சொல்லிடலாம். தப்பாக இருந்தால் திருத்திக்கலாம், தப்பு இல்லைன்னா அது யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தராது. அதனால் அது பிரச்சனை கிடையாது. கோபம் இதை நீங்கள் கண்டிப்பாக விடணும். அவசர முடிவு கண்டிப்பாக தவிர்க்கணும். இது ரெண்டையுமே சரியாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை இன்னுமே சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் ஏன்னா இந்த தனுசு அப்படிங்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பித்தா முடிக்காமல் விட மாட்டீங்க. இந்த தனுசு ராசிக்கு எப்பவுமே ஒரு மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்க. கூகுள் மேப் எப்படி எப்போதும் ஒரு வழிகாட்டியாக இருக்கோ அது போல தான் நீங்களுமே. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடை வந்தாலும் சரி, உங்கள் பாதையை மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்த பாதையில் போயிட்டே இருப்பீங்க. வெற்றி மட்டும்தான் உங்கள் குறிக்கோளாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடவை வந்தாலும் சரி, உங்கள் பாதையை மாற்றி உங்களோட முடிவுகளை, உங்களோட வெற்றியை சரியாக அடைவீங்க. வழி மாறலாங்க, உங்கள் இலக்கு எப்பொழுதுமே மாறாது. இந்த தனுசு ராசியில் இருக்கிற நீங்கள் விஷ்ணு பெருமாள் வாழ்க்கையில் நிலைத்த தன்மையை பெற இந்த இறைவன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சூப்பரான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வழிபடுறதுனால ஞானமும் சரியான முடிவும் எடுக்கக்கூடிய அறிவாற்றலை பெறுவீங்க. சிவபெருமான் வழிபாட்டை வெள்ளிக்கிழமையில செய்வதால் தெளிந்த ஞானம் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களோட கனவுகள் விரைவில் நனவாக இறைவன்கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால் எளிய முறையில் பிரச்சனைக்கான தீர்வு பெற ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஜனனகால ஜாதக அமைப்பால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. விஷ்ணு பெருமாள், தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். வியாழக்கிழமை நாளில் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஜபம் செஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு அது அற்புதமான நன்மை ஏற்பட்டும் காரிய தடையிலிருந்து விளக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. அதே போல் தனுசு ராசியில் இருக்கிறவங்க குருமார்களை மதிக்க கற்றுக்கணும். ஆசிரியர்கள், கலைகளில் வித்தைகள் இருக்காங்கள, அவங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மதித்து நடத்துக்கணும். இது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் தனுசு ராசிக்கு அதிபதியாக வராரு. அதனால் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் மதித்து நடக்கணும். அவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தரணும். தனுசு ராசி ஒரு பாதையை மட்டும் பின்பற்ற மாட்டீங்க, போகிற இடத்துல பாதையை உருவாக்குறவங்களா இருக்கீங்க. உங்களை யாரும் நிறுத்த முடியாது. ஏன்னா ஓடுறது வெற்றிக்காக மட்டும் இல்லை, கனவுக்காகவும். உலகம் பெருசு, ஆனால் கனவு அதை விட ரொம்பவும் பெருசு. அதனால் கனவை நோக்கி பயணம் பண்ணுங்க. கோபத்தை தவிர்த்துடுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு பண்ணால் கண்டிப்பாக நல்லது, நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக ஏற்பட தொடங்கும். தனுசு ராசியில் இருக்கிற மூலம், அதுக்கப்புறம் போராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ராசியில சந்திரன் வராரு, தைரிய வீரியஸ்தானத்துல ராகு வராரு, சுகஸ்தானத்துல சனியும், ரணருண ரோகஸ்தானத்துல செவ்வாயும், கலசர ஸ்தானத்துல சூரியனும் புதனும் வராங்க. அஷ்டமஸ்தானத்துல பாருங்க குரு வராரு, கூடவே சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் வராரு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மாதம் தனுசுக்கு பல வகையிலுமே நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க சூழல். இதுக்கு முன்னாடி இழுபறியாக சில வேலை இருந்திருக்கும். அந்த வேலை கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு வரதுனால பண வரவுமே சிறப்பாக அமையும். இந்த மாதம் அவசர முடிவு ஏற்பதற்கான சூழல் இல்லைங்க. தெளிவாக முடிவெடுங்க. தெளிவாக முடிவெடுக்கிறதுனால பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு சிறப்பாக நீங்கள் எடுத்துக்காட்டுவீங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் தொடர்பான விவகாரத்துலேயுமே சாதகமான போக்கு உருவாகுது. கஷ்டமான வேலையை கூட ரொம்பவுமே சுலபமாக செஞ்சு நீங்கள் சிறப்பான உயர்வை இந்த மாதம் பெற முடியும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு, உங்கள் மேலே நல்ல ஒரு அந்தஸ்து, இது எல்லாமே மாறும். இதெல்லாம் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டு பேசுங்க. நீங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வியாபார யுக்தியை கையாளலாம். சரியாக சலுகைகளை நிறைய கொடுங்க. வச்சிருக்கிற பொருளை தரமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டால் அதுக்கேற்ற நன்மை இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு நிறைய வேலைகளை பண்ணியிருப்பீங்க. கடினமான முயற்சி கூட இப்போ ரொம்பவுமே எளிமையாக உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு சூழல் உண்டாகுது. இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பண தட்டுப்பாடு நீங்குது. வசூலாக வேண்டிய பழைய கடன் பாக்கி வசூலாகுது. இப்போ வியாபாரம் தொடர்பாக நீங்கள் திடீர்னு பயணம் மேற்கொள்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. அப்படி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் சக ஊழியர்கள்கிட்ட இருந்து கருத்து வேற்றுமையிலிருந்து இப்போ குறைஞ்சி வெளிவர போகிறீங்க. பெரும்பாலும் மற்றவங்களை பற்றி யாருக்கிட்டையும் பேசாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கோங்க. சக ஊழியர்கள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமை மாறுது. வர வேண்டிய பண வருமானம் சிறப்பாக வந்து சேருது. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்குது. சூழல் சூப்பராக இருக்கும், இன்பமானதா. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்களோட செயல் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். ஆனால் அனுசரித்து போங்க. பிள்ளைங்கிட்ட கனிவாக நடந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இழுப்பறியாக இருந்த காரியம் இந்த மாதம் சூப்பராக உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்கள் ஒவ்வொரு செயல்லையுமே நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை, கௌரவம் இது உயரும். மற்றவங்ககிட்ட உங்களோட ஒவ்வொரு செயலாலையுமே நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பை இந்த மாதம் பெற போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களோட விருப்பம் கைகூடும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் அனுசரித்து போகிறது நல்லது. பெரும்பாலும் தனுசு ராசிக்கு மனம் மகிழும்படியான காரியம் ஒவ்வொன்றா இப்போ நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் அப்படிங்கிறத செயல்படுத்தினாலே போதும், நன்மை பிறக்கும். நண்பர்கள் மத்தியிலுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருது.
சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். எல்லா நிலையிலையுமே உயர்வையும் சிறப்பான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு நலமுடன் நீங்கள் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சொன்னோம் இல்லைங்க, இறை வழிபாடு அதை கரெக்டாக பண்ணுங்கள். வாழ்க்கையில் தடை தாமதம் வராது. சிறப்பான உயர்வு உங்களோட வாழ்க்கையில் சரியாக வந்து சேரும். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நலமுடன் நீங்கள் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.